குருதியில் காணப்படக்கூடிய கிரியேட்டினைனுடைய நார்மல் ரேஞ்ச் என்னென்ன, இந்த நார்மல் ரேஞ்ச் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து மாறுபடும், இதனை தவிர கிட்னி ஃபெயிலியர் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சீரம் கிரியேட்டினைன் வந்து அதிகரிக்குமா, இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சீரம் கிரியேட்டினை பொறுத்த வரைக்கும் பால், வயது மற்றும் நோய் காரணிகளை பொறுத்து இவர்களுடைய அந்த நார்மல் ரேஞ்ச் அப்படின்றது வந்து மாறுபடலாம். ஆண்களை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் 0.6 தொடக்கம் 1.2 மில்லிகிராம்/டெசிலிட்டர் இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ள வந்து இவர்களுடைய இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து காணப்படலாம். பெண்களை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் 0.5 தொடக்கம் 1.1 மில்லிகிராம்/டெசிலிட்டர் இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து காணப்படலாம். இது வந்து இளவயதினருக்கு சற்று மாறுபடும். 0.5 தொடக்கம் 1.1 மில்லிகிராம்/டெசிலிட்டர் இந்த மாதிரியான அளவுக்குள்ள வந்து காணப்படலாம். குழந்தைகளுக்கு 0.3 தொடக்கம் 0.7 மில்லிகிராம்/டெசிலிட்டர் இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ள வந்து இவர்களுடைய சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து காணப்படலாம். ஒருவேளை இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து சில ஆய்வுக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேஞ்ச் கொஞ்சம் வந்து டீவியேட் பண்ணலாம். இதை பற்றி அதிகமாக நீங்கள் ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த நியம மட்டத்தை விட அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது உங்களுக்கு அந்த சீரம் கிரியேட்டினைன் லெவலுடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த நார்மல் ரேஞ்சிலும் பார்க்க சற்று கிரியேட்டினைன் லெவல் வந்து அதிகரித்து காணப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவருடைய உதவியை வந்து நீங்கள் நாடிக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு வந்து நார்மலான ஒரு 1-2 கண்டிஷன்ஸை பொறுத்தும் இந்த சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து மாறுபடலாம். ஆனால் அதிகளவாக, அதாவது மோஸ்ட் ப்ரொபபிள் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியரினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுநீரக நோய் கோளாறுகள் அறிகுறிகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சீரம் கிரியேட்டினைன் லெவல் வந்து அதிகரித்திருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவ உதவி தேவைப்படுகின்றது அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.